69th minute. இந்த இமேஜை நீங்க பாருங்களேன். இந்த இமேஜ்ல இருக்கிற ஏரோப்ளைனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்கன்னா இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க, இல்ல எங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஏரோப்ளைனோட பேரு ஸ்ட்ராட்டோ லான்ச்சர். இது வழக்கத்துக்கு மாறா ஒரு ஃபியூஸ்லாஜ் இல்லாம 2 ஃபியூஸ்லாஜ் வச்சு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இது மனிதர்களை கேரி பண்றதுக்காக டிசைன் பண்ணப்படல, பர்டிகுலரா ராக்கெட்ஸை லான்ச் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்க ஒரு வெரைட்டி தான் இது. இது வரைக்கும் நம்ம கிரவுண்ட்ல இருந்து ராக்கெட்ஸ் லான்ச் பண்றதை பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ISRO எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய லான்ச்சிங் பேட்ல இருந்து ராக்கெட்ஸ் மூலமா சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ்க்கு இல்ல ஆர்பிட்க்கு நம்ம லான்ச் பண்றதை பார்த்திருப்போம். பட் இப்படி லான்ச் பண்றது மூலமா ஃபியூயல் கன்சம்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த ஸ்ட்ராட்டோ லான்ச்சர் என்ன பண்ணுதுன்னா ஹை ஆல்டிடியூடுக்கு, அதாவது 35,000 அடி வரைக்கும் இந்த ராக்கெட்ஸை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து ஸ்பேஸ்க்கு ராக்கெட்ஸை லான்ச் பண்ணும். இத ஏர் டு ஆர்பிட் லான்ச்சர், அதாவது ஆல்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டோ லான்ச்சர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஏரோப்ளைன்ஸ்லயுமே இந்த ஏரோப்ளைன்ல தான் விங் ஸ்பேன் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விங் டிப்ல இருந்து இன்னொரு விங் டிப்க்கு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 385 ஃபீட், அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸை விட பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதுல 6 இன்ஜின்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் பிராட் அண்ட் விட்னி அப்படின்ற ஒரு கம்பெனியோடது. இந்த கம்பெனி ஏரோப்ளைன் இன்ஜின்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடியது. உங்களுக்கு ஏரோப்ளைன் இன்ஜின்ஸ் எல்லாம் எந்தெந்த கம்பெனி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல டீடைலா பேசியிருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோல இன்னொரு புது ஏவியேஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், இல்ல இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் ஆகும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேரும் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.